Hi students, இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் electric field due to a uniformly charged spherical shell. ஓகே, ப்ரீவியஸ் கிளாஸ்ல இன்ஃபினிட்டி வயருக்கு பார்த்தோம், இன்ஃபினிட்டி பிளேன் ஷீட் பார்த்தோம், 2 parallel பிளேன் ஷீட் பார்த்தோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு பார்க்க போறோம். ஓகே, பாருங்க, ஒரு ஸ்பியரை கன்சிடர் பண்றோம். ஸ்பெரிக்கல் ஷெல், அதோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர். அந்த ஸ்பியரோட சர்ஃபேஸ்ல சார்ஜ் யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ அந்த ஸ்பியரோட சர்ஃபேஸ்ல சார்ஜ் யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. எவ்வளோ சார்ஜ்? கியூ சார்ஜ். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல நம்ம 3 விதமா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஷெல்லோட இந்த ஸ்பியரோட அவுட் சைட்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், இந்த ஸ்பியரோட சர்ஃபேஸ்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், இந்த ஸ்பியரோட இன்சைட்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு பார்க்க போறோம். ஓகே, 3 கேசஸ். ஃபர்ஸ்ட் கேஸ், இந்த ஷெல்லோட அவுட் சைட்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், கேஸ் பி. ஓகே, செகண்ட் கேஸ்ல அந்த ஷெல்லோட சர்ஃபேஸ்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு பார்க்க போறோம். தேர்டு, அந்த ஷெல்லோட இன்சைட்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு பார்க்க போறோம். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் கேஸ் ஏ, அட் எ பாயிண்ட் அவுட் சைட் த ஷெல். ஓகேங்களா, பாயிண்ட் எங்க இருக்கு? ஷெல்லுக்கு அவுட் சைட்ல. கவனிக்கணும், இதுதான் நம்ம கன்சிடர் பண்ண ஷெல். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, ரேடியஸ் எவ்வளோ இருக்கு? கேபிட்டல் ஆர். சார்ஜ் எவ்வளோ இருக்கு? கியூ சார்ஜ். ஓகேவா? இந்த ஷெல்லுக்கு அவுட் சைட்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ண போறோம். அப்போ இந்த ஷெல்லுக்கு அவுட் சைட்ல நான் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன், பாயிண்ட் பி. ஓகே, அந்த பாயிண்ட் பி இந்த ஷெல்லோட ஆர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. எங்க இருந்து? ஃப்ரம் சென்டர். ஓகேவா? ஸோ இந்த ஷெல்லோட சென்டர்ல இருந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல பாயிண்ட் பியை நம்ம என்ன பண்றோம்? மார்க் பண்றோம். பாயிண்ட் பி எங்க இருக்கு? அவுட் சைட்ல இருக்கு. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்ல தான் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு என்ன பண்ண போறோம்? கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, பை யூசிங் காஸ் லா. உங்களுக்கு காஸ் லான்னு சொன்னாலே ஞாபகம் வர வேண்டியது காசியன் சர்ஃபேஸ். ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் தேவை. இப்போ இந்த பாயிண்ட் பிக்கு என்ன இல்லை? க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இல்லை. அப்போ என்ன பண்ண போறோம்னா, இங்க ஒரு காசியன் சர்ஃபேஸை நம்ம வரையணும். ஓகே, அந்த காசியன் சர்ஃபேஸை நம்ம என்ன ஷேப்ல சூஸ் பண்ண போறோம்னாக்கா, ஸ்பெரிக்கல் ஷேப். ஏன் ஸ்பெரிக்கல் ஷேப் அப்படின்னாக்கா, உள்ள பார்த்தோம்னா ஸ்பியர் இருக்கு, ஸ்பியர்ல சார்ஜ் யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அப்போ இங்க சிமிட்ரி, எப்படிப்பட்ட சிமிட்ரி? ஸ்பெரிக்கலி சிமிட்ரி. அதனால நம்ம சூஸ் பண்ற காசியன் சர்ஃபேஸ் என்ன ஷேப்ல இருக்கணும்? ஸ்பெரிக்கல் ஷேப். அப்போ இந்த பாயிண்ட் பிக்கு அந்த ஆர் டிஸ்டன்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, ஒரு காசியன் சர்ஃபேஸ் வரைகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த காசியன் சர்ஃபேஸ். ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும், இது பார்த்தோம்னாக்கா ஸ்பியர். ஓகே, நம்ம கன்சிடர் பண்ண சார்ஜ்டு ஸ்பியர். ஓகே, வெளியே இருக்கிறது பார்த்தோம்னாக்கா காசியன் சர்ஃபேஸ். ஓகே, இப்போ இந்த காசியன் சர்ஃபேஸ்ல தான் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ரைட். அடுத்து, டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த காசியன் சர்ஃபேஸ். இந்த ஈக்குவேஷன் ஏற்கனவே படிச்சிருக்கோம். phi E ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டெகிரல் E வெக்டார் டாட் dA வெக்டார். ஓகேவா? என்ன ப்ராடக்ட்? டாட் ப்ராடக்டா? அது அப்படியே மேக்னிடியூடு மாத்துங்க. என்னன்னு வரும்? E dA cos θ. ஓகே, A வெக்டார் டாட் B வெக்டார் ஈக்குவல் டு AB cos θல. அப்ப அதே மாதிரி இங்க E வெக்டார் டாட் dA வெக்டார் என்னன்னு வரும்? E dA cos θ. இங்க θ என்ன அப்படின்னா, θ இஸ் த ஆங்கிள் பிட்வீன் E வெக்டார் அண்ட் dA வெக்டார். இந்த ரெண்டு வெக்டாருக்கும் உள்ள இன் பிட்வீன் ஆங்கிள் தான் என்னது? இங்க θ. ஓகே, இப்போ பாருங்க, ஒன் செகண்ட், ஒரு பென் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க பாருங்க. ஸோ இதுதான் அந்த காசியன் சர்ஃபேஸ். ஓகேவா? இங்க என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, டிஏ அப்படின்ற ஒரு ஸ்மால் ஏரியாவை கன்சிடர் பண்றோம். ஓகேவா? இப்போ இந்த ஸ்மால் ஏரியாவுக்கு நம்ம நார்மல் எடுத்தோம்னாக்கா, நார்மல் இந்த சைடு தான் ஆக்ட் ஆகும். ஓகேவா? இதுதான் டிஏ வெக்டார். ஓகே, இங்க பார்த்தோம்னா என்ன சார்ஜ் இருக்கு? பாசிட்டிவ் சார்ஜ். இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாவே என்ன சார்ஜ் இருக்கு? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரேடியலி அவுட்வர்ட், அதுவும் பார்த்தோம்னா இதே டைரக்ஷன்ல தான் ஆக்ட் ஆகும். ஓகே, இது இ வெக்டார். அப்போ நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல இ வெக்டாரும் டிஏ வெக்டாரும் எப்படி இருக்கு? சேம் டைரக்ஷன். இங்க மட்டும் இல்லை, நம்ம இந்த இடத்துல எந்த பாயிண்ட் எடுத்தாலும் இங்க 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 ஸோ சரியா? ஸோ நம்ம இந்த சர்ஃபேஸ்ல எந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணாலும் எப்படி இருக்கும்? ஈயும் டிஏவும் சேம் டைரக்ஷன். அப்போ ஈயும் டிஏவும் சேம் டைரக்ஷனா θ எவ்வளோ வரும்? 0. அப்போ இங்க θ ஈக்குவல் டு 0 டிகிரி. கொண்டு நீங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. cos 0 1. ஓகே, அப்போ cos 0 1 ஆயிடுமா?
அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், க்ளோஸ்டு இன்டகரல் இ டிஏ மட்டும் இருக்கும். அதுவும் அந்த இ பார்த்தோம்னாக்கா இங்கே யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஏன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா கவனிக்கணும், இது எல்லாமே எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கு, ஈக்குவல் டிஸ்டன்ஸ், சிமிட்ரின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, சிமிட்ரின்னு சொன்னாலே எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், சேம். அப்போ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ஸ்டன்ட், அதை வெளியே எடுத்துட்டோம்னாக்கா க்ளோஸ்டு இன்டகரல் டிஏ. ஓகேவா, ஸோ இந்த டிஏ நம்ம இன்டகிரேஷன் பண்ணோம்னாக்கா ஏன்னு வரும். ஏவை பொறுத்த வரைக்கும் இந்த காசியன் ஸ்பியரோட ஏரியா. ஓகே, ஏ என்ன இங்கே இந்த காசியன் ஸ்பியரோட ஏரியா. ஓகே, ஸ்பியர்னு சொன்னாலே அதோட ஏரியா 4πr². ஓகே பாருங்க, கேபிட்டல் ஆர் இல்லை ஸ்மால் ஆர், ஏன்னா காசியன் ஸ்பியர். ஓகேவா, ஸோ த ஏரியா ஆஃப் த ஸ்பியர் என்ன வரும், 4πr². அது கொண்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா 5e = e × 4πr², ஈக்குவேஷன் நம்பர் 1. ரைட். நெக்ஸ்ட், ஃப்ரம் காஸ் லா. இந்த காஸ் லா ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். 5e = q enclosed by ε0. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் 2லையும் LHS சைட் 5e இருக்கு, ஈக்குவேஷன் 1லையும் LHSல 5e இருக்கு. அப்போ கம்பேரிங் ஈக்குவேஷன் 1 and 2, ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் கம்பேர் பண்ணோம்னா e × 4πr² = q enclosed by ε0. நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் வேணும். அப்போ இந்த 4πr² மல்டிபிள் இருக்கு, இங்கே வந்து என்ன ஆகிடும், டிவைட் ஆகிடும். அப்போ பாருங்க, e = 1/4/ε0 q /r². ஓகே, e = 1/4/ε0 q /r². இங்கே பார்த்தோம்னா என்க்ளோஸ்டு சார்ஜ் எவ்வளோ இருக்கு, க்யூன்னு இருக்கு. அப்போ நம்ம இங்கே q போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ e = 1/4/ε0 q /r². இதோட வெக்டார் ஃபார்ம் பார்த்தோம்னா e வெக்டார் = 1/4/ε0 q /r². r கேப். இந்த ஈக்குவேஷனை இதுக்கு முன்ன எங்கேயோ பார்த்துருக்கோம், ஞாபகப்படுத்தி பாருங்க. இதுக்கு ப்ரீவியஸ் கிளாஸில் எங்கேயோ படிச்சிருக்கோம். எஸ், எங்கே படிச்சிருப்போம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். ஓகேவா, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் பி டியூ டு பாயிண்ட் சார்ஜில் படித்தோம். அப்போது இங்கே படித்த ஈக்குவேஷனும் அங்கே படிச்சிருக்க ஈக்குவேஷனும் சேம் ஈக்குவேஷன். இதுதான் கீழே கன்க்ளூஷனாக கொடுத்துருப்பாங்க. த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் outside the shell will be same as if the entire charge q is concentrated at the center of the spherical shell. ஓகேவா, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே இருக்க இந்த ஈக்குவேஷன் ஓகேவா யாருக்கு சேமாக இருக்குன்னா இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எல்லா சார்ஜும் கவனிக்கணும். இந்த சர்ஃபேஸில் இருந்த எல்லா சார்ஜும் அந்த ஸ்பியரோட சென்டரில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தால், ஓகே இதான் அந்த ஸ்பியரோட சென்டர், இங்கே கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தால் இங்கே நம்ம கால்குலேட் பண்ண எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு சேமாக இருக்கும். ஓகேவா, இது என்ன சுச்சுவேஷன்னா இதை மட்டும் அப்படியே பாருங்களேன், இதை மட்டும் பாருங்கள். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் பி டியூ டு பாயிண்ட் சார்ஜ், கரெக்டா? ஸோ அப்போ பார்த்தோம்னா அந்த ஈக்குவேஷனும் நம்ம இங்கே கிடைச்ச ஈக்குவேஷன் எப்படி இருக்கு, சேம் ஈக்குவேஷன். அடுத்து சார்ஜ் பாசிட்டிவாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், ரேடியலி அவுட்வர்ட். சார்ஜ் நெகட்டிவாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரேடியலி இன்வர்டு. அது உங்களுக்கு தெரியும். ரைட், இதுதான் கேஸ் ஏ. அடுத்து கேஸ் பி பாருங்க. அட் எ பாயிண்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பெரிக்கல் ஷெல். ஓகே, இந்த டயக்ராம் வாங்கலாம். இப்போ நம்ம இங்கே பார்த்தோம், இங்கே தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சோமா. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல ஒரு நிமிஷம் பென் எடுத்துக்கலாம். ரைட், இப்போ இங்கே தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த சர்ஃபேஸ் மேலே எவ்வளோ இருக்கும். ஓகேவா, இந்த சர்ஃபேஸ் மேலே எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, ஸோ அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, அப்போது இங்கேருந்து இந்த சென்ட்ரலேருந்து இங்கே ஸ்மாலர், பட் நம்ம இங்கே பார்க்க போகிறது என்ன பண்ண போகிறோம், இங்கே தான் பார்க்க போகிறோம். அப்போது இங்கே சென்ட்ரலேருந்து இங்கே எவ்வளோ இருக்குது, கேபிட்டல் ஆர். அப்போ ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். எங்கெல்லாம் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் இருக்கோ அங்கே என்ன பண்ண போகிறோம், கேபிட்டல் ஆரை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ அழகாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இ வெக்டார் = q / 4/ε0 r² r கேப். ஓகேவா, நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சோமோ அந்த ஈக்குவேஷனில் ஸ்மால் ஆருக்கு பதில் என்ன பண்ண போதும், கேபிட்டல் ஆரை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஏன் அப்படின்னா ஓகேவா காசியன் சர்ஃபேஸ்க்கு ரேடியஸ் ஸ்மால் ஆர், நம்ம கன்சிடர் பண்ண அந்த சர்ஃபேஸுக்கு ரேடியஸ் கேபிட்டல் ஆர். ஸோ அப்போ ஸ்மால் ஆர் = கேபிட்டல் ஆர்னு போட்டோம்னாக்கா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவேஷன் கிடைச்சிடும். கேஸ் பி முடிஞ்சிச்சு. ஓகே, அடுத்து கேஸ் 3. அட் பாயிண்ட் இன்சைட் த ஸ்பெரிக்கல் ஷெல். ஓகேவா, அந்த ஷெல்லுக்கு இன்சைடில் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இங்கே தெளிவாக கவனிக்கணும். ஓகே, இங்கே பாருங்கள்,
இதுதான் நம்ம சூஸ் பண்ண அந்த சார்ஜ்டு ஸ்பியர். ஓகேவா? இப்போ பாயிண்ட் எங்க இருக்கு? இந்த ஸ்பியருக்கு இன்சைட்ல இருக்கு. இதோ இருக்கு பாருங்க, ஸ்பியருக்கு இன்சைட். ஓகேவா? நம்ம கன்சிடர் பண்ண ஷெல்லோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர். ஓகேவா? அப்போ இந்த பாயிண்ட் பி எங்க இருக்குன்னா அந்த ஷெல்லோட சென்டர்ல இருந்து ஸ்மால் ஆர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஓகே, அப்போ நம்ம இங்க காஸ் லாவை அப்ளை பண்ண போறோம்னா நமக்கு இங்க என்ன தேவை? காசியன் சர்ஃபேஸ் தேவை, க்ளோஸ்டு சர்ஃபேஸ் தேவை. அப்போ இந்த பாயிண்ட் பியையும் இந்த ரேடியஸ் ஆரையும் வச்சு இந்த இடத்துல அப்படியே என்ன பண்றோம்? ஒரு ஸ்பியரை சூஸ் பண்றோம். அந்த ஸ்பியர் என்ன ஷேப்ல இருக்கு? சாரி, அது ஸ்பியர் பேர் என்ன? காசியன் ஸ்பியர். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த காசியன் சர்ஃபேஸ் phi ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டெக்ரல் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார். அதை மேக்னிடியூடுக்கு மாற்றணும்னாக்கா இ டிஏ காஸ் டீட்டா. இங்கேயும் டீட்டா எப்படி வரும்? 0 டிகிரி. இது முன்ன பார்த்தா அதே ஸ்டெப்ஸ் தான். டீட்டா என்ன வரும்? 0 டிகிரி. அப்போ காஸ் 0 1. எலக்ட்ரிக் ஃபீல்டை வெளியே எடுத்துட்டோம். அப்போ இன்டெக்ரல் டிஏன்னு வரும். ஓகேவா? இங்கே ஏரியா ஆஃப் த காசியன் ஸ்பியர் என்ன ஃபார்முலா? 4 பை ஆர் ஸ்கொயர். அது கொண்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ phi ஈக்குவல் டு இ இன்டூ 4 பை ஆர் ஸ்கொயர். ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து ஃப்ரம் காஸ் லா phi ஈக்குவல் டு கியூ என் க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் 1லையும் எல்ஹெச்எஸ்ல phi இருக்கு, ஈக்குவேஷன் 2லையும் எல்ஹெச்எஸ்ல phi இருக்கு. அப்போ கம்பேரிங் ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேர் பண்ணோம்னா இ 4 பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு கியூ என் க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட். நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் வேணும். அப்போ இந்த 4 பை ஆர் ஸ்கொயர் லெஃப்ட் சைடில் மல்டிபிள் இருக்கு, ஆர்ஜி சைடு வந்து என்ன ஆகும்? டிவைட் ஆகும். அப்போ இ ஈக்குவல் டு 1 பை 4 பை எப்சிலான் நாட் கியூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ரைட். இப்போ பார்க்கணும், சின்ஸ் காசியன் சர்ஃபேசஸ் என்க்ளோசஸ் நோ சார்ஜ், அப்போ இங்கே கியூ ஈக்குவல் என்னன்னு வரும்? 0ன்னு வரும். ஓகேவா? கவனிக்கணும் இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் வாங்க. ரைட், இங்கே தான். ஓகே, இங்கே பாருங்க, அந்த சார்ஜ் மொத்தம் எங்கே இருக்கு? ஸ்பியரோட சர்ஃபேஸில் தான் இருக்கு. ஸ்பியருக்கு உள்ள இந்த இடத்துல. ஓகேவா? இந்த இடத்துல எதனா சார்ஜ் இருக்கா? ஓகே, இங்கே என்ன இல்லை? சார்ஜ் இல்லை. அப்போ இன்சைட் த ஸ்பியர் கியூ ஈக்குவல் டு 0. புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சார்ஜ் மொத்தம் எங்கே இருக்கு? ஸ்பியரோட சர்ஃபேஸில் இருக்கு. ஸ்பியருக்கு உள்பக்கமா என்ன இல்லை? சார்ஜ் இல்லை. ஓகேவா? அப்போ இன்சைட் த ஸ்பியர் கியூ ஈக்குவல் டு 0. அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே எஸ். அப்போ கியூ ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாக்கா இந்த டேர்ம் ஃபுல்லாக என்ன ஆகிடும்? 0 ஆகிடுமா? அப்போ நமக்கு ஈக்குவேஷன் என்னன்னு கிடைக்கும்? இ ஈக்குவல் டு 0. அப்போ ஸ்பியரோட அவுட் சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, ஸ்பியரோட சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. இன்சைட் த ஸ்பியர் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை. ஓகேவா? இ ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இப்போ த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல் இஸ் 0 அட் ஆல் பாயிண்ட்ஸ் இன்சைட் த ஷெல். ஷெல்லோட உள்பக்கத்தில் நம்ம எந்த பாயிண்ட்ல பார்த்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ஆகிடும். நம்ம இதை மேத்தமெட்டிக்கலாக பார்த்தோம். ஓகேவா? நம்ம ஈஸியாக சுலபமாக இங்கே புரிஞ்சிக்க முடியும். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கமாக ஒரு இந்த சார்ஜ் என்ன பண்ணோம்னா இந்த பக்கமாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை எக்ஸர்ட் பண்ணும், வெளிப்படுத்தும். அதே மாதிரி இந்த சார்ஜ் என்ன பண்ணும்? இந்த பக்கமாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை வெளிப்படுத்தும். அப்போ ரெண்டுமே எப்படி இருக்கு? ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ கேன்சல் டு ஈச் அதர். அதே மாதிரி இங்கே என்ன ஆகிடும்? ஒன்று கேன்சல் டு ஈச் அதர். அதேமாதிரி இங்கே ஒன்று கேன்சல் டு ஈச் அதர். இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்று என்ன ஆகிடும்? கேன்சல் டு ஈச் அதர். ஓகேவா? அப்போது உள்ள என்ன இல்லை? எலக்ட்ரிக் ஃபீல்டே இல்லை. எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்று என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ இன்சைட் த செல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் 0. ஓகே, ரைட்மா. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இதை ஜஸ்ட் புரிஞ்சிக்க ஒரு கிராஃப். என்ன கிராஃப்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வெர்சஸ் டிஸ்டன்ஸ். ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்குது? எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, கீழே பார்த்தோன்னா ஒரு சார்ஜ் ஸ்பியர் இருக்குது. ஓகே, இது ஸ்பியரோட சென்டர், இது ஸ்பியரோட ரேடியஸ் ஆர். ஓகே, பார்க்கணும் இந்த இடத்துல இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிராஃபில். ஓகேவா? அப்போ பார்த்தோம்னாக்கா இந்த ரீஜனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0ன்னு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த ரீஜனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0ன்னு வந்திருக்கு. ஏன்னா அந்த ரீஜன் அப்படியே கீழே ஸ்பியரில் பாருங்கள் எங்கே இருக்கு? இந்த ரீஜன் ஃபுல்லாகவே இன்சைட் த ஸ்பியரில் இருக்குது. கரெக்டாக? இங்கே பாருங்கள், இன்சைட் த ஸ்பியரில் அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு வந்துடும்? 0. அப்போ இது ஃபுல்லாகவே இன்சைட் த ஷெல். அப்போ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. இங்கே தான் ஃபஸ்ட்டு எங்கே வந்திருக்கும்? சர்ஃபேஸில் வந்திருக்கும். அப்போ அப்படியே சர்ஃபேஸ்க்கு நேராக மேலே பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கு? மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா? இது சர்ஃபேஸ்க்கு இன்பக்கம், அது உள்ள இன்சைடில் பார்த்தோம்னாக்கா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கு? 0. இது சர்ஃபேஸில் பார்த்தோம்னா
எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கு? மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, அடுத்து இந்த சர்ஃபேஸ்லேருந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக 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 இங்கே பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டிஸ்டன்ஸ்க்கும் எப்படி இருக்கீங்க ரிலேஷன்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். கரெக்டா? அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாகும். அப்போது இன்சைட் த ஷெல் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0, சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்ஸிமம். அப்போ சர்ஃபேஸ்லேருந்து நம்ம டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக தூரம் போக 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 என்ன ஆகும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாகும். ரைட்மா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸில் உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டவுட் எதுனா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.